மகாவுக்குமே இத பத்தி இத்தனை நாள எந்த யோசனையுமே இல்லாம தான் இருந்திருக்கா. இப்ப என்னமோ திடீர்னு அவளுக்கு ஒரு பிடிமானம் வேணும்னு நினைக்கிறா. ஆமாப்பா, மகா கேக்குறதும் நியாயம் தானே. கண்டிப்பாப்பா, அக்கா கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. என்ன ஒண்ணு, இது அக்கா கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே யோசிச்சு செஞ்சிருக்கணும். கேட்கற அளவுக்கு வச்சுட்டோமேன்னு தான் வருத்தமா இருக்கு. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலடா. நீ செய்ய வேண்டியதை செஞ்சிரு. அக்கா மனச குளிர்ந்து போயிடும். எனக்கு என்ன சொல்றது சரிதானே? ஆமாப்பா, அவரு நம்ம வீட்டு மருமகன். அவரையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி அவரை ஒரு நிலைமைக்கு உயர்த்தி வச்சுட்டா அது நமக்கு தானப்பா பெருமை. அப்பா, இதுல சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? அக்கா என்ன ஆசைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. டேய், நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா. நானும் மகா கிட்ட இதையே தான் சொல்லிட்டு வந்தேன். பாவண்டா, இத அவ எங்ககிட்ட சொல்றதுக்குள்ள ரொம்ப தவிச்சு போயிட்டா. எங்க நம்ம தப்பா நினைச்சிடுவோமோன்னு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்திருக்கா. நானும் உங்க அப்பாவும் அவகிட்ட வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் விஷயத்தையே எங்ககிட்ட சொன்னா. ஆமாப்பா, நம்ம ஏமா அக்காவை தப்பா நினைக்க போறோம்? அக்கா நமக்காக பண்ண எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பதிலுக்கு நன்றி கடனா அவங்களுக்கு ஒட்டுமொத்த சொத்தையும் எழுதி வச்சா கூட பத்தாதுமா. ஆனா இது நாள் வரைக்கும் அவங்கள பத்தி யோசிக்காம நம்ம குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிச்சு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழாம இருந்திருக்காங்கல்ல. அப்பேற்பட்டவங்க இன்னைக்கு வாயை திறந்து ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்கன்னா எப்பாடு பட்டாவது அது அவங்களுக்கு நாம செஞ்சு கொடுக்கணுமா? ஆமாப்பா, மாப்பிள்ளையும் பாவம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வெளியாளுங்க கிட்ட 5க்கும் 10க்கும் கை கட்டி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நல்ல மனுஷன். நம்ம குடும்பத்துக்கு மூத்த மருமகன்ற முறையில அவருக்குன்னு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா அவரு சந்தோஷப்படுவார்ல. அதான் சொல்லிட்டீங்களம்மா. அடுத்து ஆக வேண்டியது என்னவோ அதை நான் உடனே பாக்குறேன். ஆமாப்பா, நீயும் வேலுவும் ஹோட்டல் தொழில நல்லபடியா பாக்குறீங்க. அதான் மகா ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கலான்னு யோசிக்கிறா. நீ அதுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் விசாரி ஒரு நல்ல இடமா பார்த்து மாப்பிள்ளை பேர்லயே ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டா அவங்க பொழப்ப பாத்துக்குவாங்க. மளிகை கடையா? ஆமா, மகா தான் இந்த யோசனையே சொன்னா. ஒரு மளிகை கடைன்னு ஆரம்பிச்சா நம்ம ஹோட்டலு, வேலு ஹோட்டலு, அது மட்டும் இல்லாம சங்கத்து ஆளுங்க எல்லாரோட ஹோட்டலுக்குமே மகாவோட கடையில இருந்து மளிகை சாமான்லாம் வாங்கிக்கலாமா. அவளுக்கும் அந்த வியாபாரம் போதுமானதா இருக்குன்னு தான் சொல்றா. எனக்கும் இது நல்ல யோசனையா தான் திருப்படுது. நீ என்ன சொல்ற? மளிகை கடை வைக்கிறது நல்ல யோசனை தான். அக்கா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. நல்லபடியா ஆரம்பிக்கலாமா? ஆனா என்னப்பா, மளிகை கடை வைக்கிறதுல எதுவும் பிரச்சனையா? மாப்பிள்ளைக்கும் மகாவுக்கும் இது சரியா வரும் தானே? எதுவா இருந்தாலும் உன் மனசுல படுறதா சொல்லிடுப்பா. அது சரியா வருமா வராதான்னு யோசிச்சு பண்றது மகாவுக்கும் மாப்பிள்ளைக்குமே நல்லது. ஆமா திரு, அது பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா. ஆனா மளிகை கடை ஆரம்பிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஹோட்டல் தொழில் மாதிரி கண்டிப்பா அதுக்கும் முன் அனுபவம்னு ஒன்று தேவைப்படும். நமக்கு அந்த தொழிலை பத்தி பெருசா முன்ன பின்ன எந்த அனுபவம் கிடையாது. சண்முக மாமாவுக்கும் முன்னாடி பார்த்த வேலைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருக்கு எப்படி இந்த மளிகை கடை செட் ஆகும்னு தெரியல. அதான் நான் யோசிக்கிறேன். இதுல இப்படி ஒண்ணு இருக்கா? ஏன்பா, முதல்ல கடை ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அதுல இருந்து வியாபாரத்தை கத்துக்க முடியாதா? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லல. ஆனா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் முதல்ல அடிப்படை அனுபவமாவது நமக்கு வேணும். அப்பதான் அதுல நம்ம முன்னேற முடியும். இல்லைன்னா அடிப்பட்டு தான் கத்துக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்னு தான் யோசிக்கிறேன். ஆமா திரு, நீ சொல்றதும் சரிதான். அம்மா, அது மட்டும் இல்ல, மளிகை கடை ஹோட்டல் பிசினஸ் மாதிரி கூட கிடையாது. அன்னன்னைக்கு தேவையான சரக்க அன்னன்னைக்கு லாபத்துல வாங்கி ரொட்டேஷன் பண்ற பிசினஸ் கிடையாது. எப்படியும் அக்கா ஒரு கடை வைக்கணும்னு கேக்குறாங்கல்ல, அதை சாதாரணமா வச்சு கொடுக்கவும் முடியாது. ஒரு பெரிய தொகையை போட்டு, அதுவும் இல்லாம நல்ல வியாபாரம் நடக்கிற இடமா பார்த்து கடை வச்சாதானே நல்லா இருக்கும். ஆமா திரு, நீ சொல்றது சரிதான். அந்த மாதிரி வச்சாதான் சரியா வரும். அப்படியே பெரிய கடையா வச்சாலும் கடைக்கு வேலைக்குன்னு ஒரு 2-3 பேரை வேலைக்கு வைக்கணும். அப்பதான் மாப்பிள்ளைக்கும் உதவியா இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் வேற கொடுக்கணுமே. ஆமாமா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இவ்வளோ நாள் ஜெயிலு கோர்ட்டுன்னு அலைஞ்சு தெரிஞ்சதுல இப்போதைக்கு சேமிப்பு பணமும் பெருசா என்கிட்ட எதுவும் இல்ல. என்ன திரு, இப்போ என்ன பண்ணலாம்? மகா கிட்ட வேற நம்பிக்கையா சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ அவ கேட்டா நாங்க என்ன சொல்றது? இருங்கம்மா, யோசிக்கலாம். அம்மா, பேசாம ஒண்ணு பண்றேன்.
இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச மளிகை கடையில மாமா வேலைக்கு சேர்த்து விடுறேன். கொஞ்ச நாள் அவரு அங்கிருந்து தொழிலை கத்துக்கிட்டோம். அதுக்குள்ள நானும் பணத்தை ரெடி பண்ணிடுவேன். அக்கா ஆசைப்பட்ட மாதிரியே மளிகை கடையை வச்சு கொடுத்துடலாம். நீங்க என்னமா சொல்றீங்க? இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? ரொம்ப சந்தோஷம். மகா இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த நல்ல விஷயத்த முதல்ல நாங்க மகா கிட்ட போய் சொல்லிடுறோம். ஆமாம்மா, நானும் இதை பத்தி அக்கா கிட்ட பொறுமையா பேசுறேன். சரியா? சரி திரு, நீ போய் வேலையை பாரு. நான் மகா கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. ம். வாங்க, இத போய் மகா கிட்ட சொல்லுவோம். வாங்க. கற்பவா, ஆ, ஒரு நிமிஷம். என்னங்க? இல்ல, மாப்பிள்ளையே இன்னொரு கடையில வேலைக்கு சேர்த்து விடுவோம்னு திரு சொல்லிட்டு போறான். மகா கிட்ட இதை பத்தி சொன்னா அவ எதுவும் நினைச்சுக்க மாட்டாளா? மகா ஒண்ணு அப்படியெல்லாம் யோசிக்கிறவெல்லாம் இல்ல. அவ தம்பி ஒரு விஷயத்த சொல்றான்னா கண்டிப்பா யோசிச்சுதான் சொல்லுவான்னு அவளுக்கு தெரியாதா? நீங்க தேவையில்லாம எதையாவது போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க போலாம். நான் சொன்னா எங்க கேட்க போறீங்க? வரேன்.